afternoon, Mataji. Good afternoon. என்ன இன்னைக்கு அமாவாசை ஸ்பெஷலா? ஆமா, தை அமாவாசை ஆச்சா. எல்லாம் ஸ்பெஷலா ரெடி ஆயிடுது ஸ்பெஷலா. என்னென்ன ரெடியா இருக்கு? எல்லாம் ரெடி ஆல்மோஸ்ட். இது மட்டும் தான் வடை மட்டும் தான் போட்டுருக்கேன். வடை இல்லை போண்டா மாதிரி போட்டேன். ஏன்னா கொஞ்சம் அவசரத்தில் அரைச்சேனா கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு மாவு. சரி வெங்காயம் எல்லாம் போட்டு அப்படியே போண்டாவை போட்டேன். வெரி குட். வெரி குட். லட்டூஸ் கிச்சன்ல இன்னைக்கு அமாவாசை என்ன ஸ்பெஷல்? லட்டூஸ் கிச்சன்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? தை அமாவாசை தான் ஸ்பெஷல். என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. சக்கரை பொங்கல், வெண்டைக்காய் சாம்பார், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், பருப்பு ரசம், போண்டா, அவரைக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், தயிர், பூசணிக்காய் கூட்டு, மாம்பழம், சுட சுட சாதம் எல்லாம் தயாரா இருக்கு. வாங்க சாப்பிடலாம். நம்ம வாழைல விருந்தா? தை அமாவாசை எல்லாம் இப்படிதான் செய்யணும். இதுல ஒன்னே ஒன்று மிஸ்ஸிங் கண்டுபிடிங்க. அப்பளம். கரெக்ட். ஏன்னா அப்பளம் காலின்றதை மறந்துட்டேன், வாங்கறதுக்கே மறந்துட்டேன். சரி அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே. நானா சாப்பிட்டு முடிச்சியா? தூக்கம் வருதா? தூக்கம் வருது. ஆனால் இப்போ தூங்கிட்டா நைட்டு 1 மணி ஆனாலும் தூக்கம் வர மாட்டேன். அதனால தூங்காமல் சுற்றி வந்துடுறேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். கொஞ்சோண்டு பாத்திரம் கழுவணும். சரி நைட்டு சேர்த்து டின்னர் சாப்பிட்டுட்டு சேர்த்து கழுவிக்கலான்னு ஒரு பிளான். இன்னும் 10 நாள் தான் இருக்கு பர்த்டேக்கு. 10, 12, 13 நாள் இருக்கு. என்ன வேணும்? எது வாங்கி கொடுத்தா வாங்கிப்பேன். கொஞ்சம் வரட்டி வாங்கிக்கிறவா? அதெல்லாம் நான் சின்ன வயசுலேயே பார்த்துட்டேன். இப்போ என்ன வேணும்னு சொல்லு வாங்கி தரேன். சொல்லலாம் மாட்டேன். எனக்கு அந்த பழக்கமே வரமாட்டேங்குதுரா. என்ன வேணும் எது கொடுத்தா இந்த பர்த்டே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தா வாங்கிக்குவேன். இப்போ எனக்கா தோன்றது கொடுத்தா வாங்கிப்பேன். உனக்கா எதுவும் வேணாம். உனக்கு இது வேணும் அது வேணும்னு எதுவுமே இல்லை. அந்த ஆசையெல்லாம் இல்லை. ஆசைன்றது எனக்கு இது வரைக்கும் ஏன்னு தெரியல. இது வாங்கணும் அது வாங்கணும் அது வாங்கணும் ஒன்றும் கிடையாது. சரி பர்த்டேக்கு எங்கே போனோம்? எங்கே கூப்பிட்டு போனாலும் வருவேன். நீ என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணுறேன். எங்கே வேணா போகலாம்ப்பா. காரில் ஏறி உட்கார போகிறது நானும், ஓட்டின்னு வர போகிறது நீ. ஒரு இடத்த எடுத்து காமிக்க போகிறேன். அதை பார்த்து ரசிச்சுட்டு வர போகிறேன். சரி கமெண்ட்டில் சொல்லுங்க அம்மாவுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம், என்ன எங்கே கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு. கமெண்ட்ஸில் கேட்குற பெருசு பெருசாக சொல்லிட்டாங்க என்ன பண்ணுவேன்? பண்ணுவேன். அம்மாக்காக இது கூட பண்ண மாட்டேனா? நோ. அப்புறம் வந்து என்னது, நேற்று ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. வர 3ஆம் தேதி அவங்க குழந்தைக்கு பிறந்த நாளாம். அந்த குழந்தை பேர் வந்து ஹரிகேஷவ். ஹரிகேஷவ்ன்ற குழந்தைக்கு இனிய பர்த்டே. 3ஆம் தேதி ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. என் பசங்களை என் குழந்தைய வாழ்த்துங்கம்மான்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி. அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா ஹாப்பியாக வச்சுருங்க. கோயில் கூட்டு போங்க, கேக் வெட்டுங்க. அவன் என்ன கிஃப்ட் கேட்குறானோ அந்த கிஃப்ட்டை வாங்கி கொடுங்க. சந்தோஷமாக இருங்க. எங்கே போகிற இவ்வளோ வேகமா? சும்மா வெளியே போறியா? இந்த கொடியில் காய் காய்ச்சிருக்கு. விழுந்து சாயிருதான் தினம் பார்த்துன்னு இருப்பேன். வெயிட்டில் மரமே அப்படியே சாஞ்சு போயிடுச்சு. என்ன கொடி இது? பூசணிக்காய் கொடி. இந்த அமாவாசைக்கு சுற்றுறோம்ல நம்ம, அந்த விதையெல்லாம் அந்த அது இருக்குல்ல காய், அந்த அப்படியே உள்ள தள்ளி தள்ளி அதில் முளைச்சது. நல்லா வெயிட்டாக இருக்குது. இதே மாதிரி பூசணிக்காய் தானாகவே இந்த காம்பு வந்து கறிக்கு விழுந்துடுச்சு. இதுதான் இன்னைக்கு அமாவாசைக்கு இந்த மாதிரி காய் தான் கூட்டு பண்ணேன். நல்லா இருந்தது சாப்பிட்டா மெத்துன்னு. இது நல்லா இவ்வளோ பெருசு வரும். விழுமா இருக்குமான்னு தெரில. இங்கே ஒன்று காய்ச்சிருக்கு. ஏற்கனவே 3 காய்ச்சிது. ஒன்று வந்து தான் அமாவாசைக்கு சுத்தம் அந்த நம்ம வீட்டில் காய்ச்சது தான். ஒன்று கூட்டு பண்ணேன். 2 வந்து அமலா எடுத்துன்னு போனால் ஜூஸ் போட்டாலாம் சூப்பராக இருந்துச்சான். இது வந்து சௌபிக்காக விட்டு வச்சுருக்கேன். இருக்குமான்னு தெரியல. இதோ ஒன்று காய்ச்சிருக்கு. இன்னொன்று குட்டியாக வருது. இது வெயிட் தாங்க. அந்த கம்பியில் இருந்துச்சா கட்டையில் இருக்கு. அதுதான் அந்த இடத்துல தொங்கின்னு இருக்கு. அதான் அந்த இடத்துல தொங்கின்னு இருக்காரு அவரு. போன வாட்டி இது உள்ளே இருந்தார். 2 கை இங்கே இருந்துச்சு, நல்லா தாங்குச்சு. அதுதான் தாங்குமா என்னன்னு தெரில. மரமே அப்படியே இந்த கொடி வெயிட்டில் சாஞ்சு போச்சு. காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் இதை அப்படியே இது பண்ணணும். கோலம்லாம் போடலையா? அமாவாசை எல்லாம் அந்த ரெட் கோலம் போட்டுக்கணே. ரங்கோலி வந்து ஆரம்ப புள்ளியிலேருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக தெளிவாக சொல்லி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ரங்கோலி புள்ளி வச்சு போடுறது இல்லையா? சரி கோலம் போடுறத புள்ளி வச்சு போடுறது ஆரம்பிச்சது வந்து கடைசி வரைக்கும் சொல்லி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு கோலம் போடலாம் ஒரு நாள். அதை நீ அப்படியே க்ளோஸ் அப்ல எடுத்துக்காம. மார்கழி முடிஞ்சிச்சுன்னா உனக்கு தான் வராது. கோலம் வராதுன்னு இல்லை. அது காலையில் எழுந்து போட மாட்டேன். 7-6 மணி. நான் 5 மணிக்கு எழுந்து 6 மணிக்கு அதுக்குள்ளே தான் பெருக்கி கோலம் போடுறதுக்கு 6 விடிஞ்சிடும் நல்லா. அப்போ தான் போடுவேன். இந்த மார்கழி மாதம் ஏனத்தை இல்லைங்க, உண்மையிலே உடம்புல அலாரம் எல்லாமே அலாரம் ஆயிடுது. இப்போலாம் ஆக மாட்டேங்குது. குளிர்ல தூக்கம் வருது.
அவ்வளோதான். கார்டன் தான் இங்கே கச்சா முச்சான் ஆயிடுச்சு. இந்த கார்டன் ஒரே கசகசன்னு ஆயிடுச்சு இல்லை. இப்போ இந்த இலை கொட்டினா தழை உரம் தான் இது. நம்ம பெருக்கி வாரி கொட்டுறது தான் கொட்டுறேன். இன்னும் கொஞ்சம் மண்ணோ செம்மண்ணோ ஏதோ ஒன்று நல்லா போட்டு விட்டுட்டோம்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இன்னைக்கு அமாவாசைக்கு 2 தேங்காய் விழுது. அதிசயமா நேற்று 2 தேங்காய் விழுந்தது. சரி, உன் பர்த்டே கிஃப்டா இதை வந்து மண்ணு கொட்டி கொடுத்துருவா. பர்த்டே கிஃப்ட் வேற, மண்ணு கொட்டது வீடு கிஃப்ட். நீ தானே என்ன வேணா பண்ணுன்னு. இது வீட்டுக்கு கிஃப்ட். இது நீ தானே ஆசைப்பட்ட, பண்ணி கொடுத்துறேன். இந்த மாலை இருக்கும்ல, அந்த மாலையில இருந்து இந்த வடமல்லி பூ இருந்துச்சு போல இருக்கு. அது வெளியே எடுத்து போட்டு சின்னதா முளைச்சிருந்த செடி. அதை எடுத்து வந்து தொட்டில சும்மா கலரி விட்டு வச்சு அது அழகா பெருசாகி பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ணோம் அதுக்கு? அழகா இருக்குன்னு சொல்லணும். அழகா இருக்கு. அழகா இருக்க. இது வந்து பங்கனப்பள்ளி. அன்னைக்கு செடிலாம் வாங்கினீங்களா, என்ன பண்ணீங்க? மாடிக்கு. அதை பாத்தியா பெருமாள் இவ்வளோ பெரிய செம்பருத்தி அழகா இருக்கு. ரெட் கலர்ல சூப்பர் ரெட். பார்க்கவே இல்லையா நீ? பெருமாள் போட்டோ பாரு, இன்னைக்கு அப்பா வச்சாரு. செம்ம சூப்பரா அவ்வளோ பெரிய பூ. நல்லா செண்டு மல்லி மாதிரியா? லட்டு, திருப்பதி லட்டு மாதிரி இவ்வளோ பெருசு பூத்துருக்கு. அழகா இருக்குது ரெட். அப்பா 3-4 செடி வச்சாரு. 3லேயும் பூ. அந்த ஆரஞ்சு கலர் ஒன்று வச்சாரு, அதுவும் நல்லா இவ்வளோ பெரிய பூ. அதுவும் ஒன்று யாருக்கு வச்சிருக்கேன்? பாபாக்கோ விநாயகருக்கோ வச்சிருக்கிறேன். ஓகே, செம்ம சூப்பராக இருக்கும் அந்த பூ. இதெல்லாம் வந்து சுகருக்கு 2 இலையை மென்று சாப்பிட வேண்டியது தான். ஸ்மெல்லும் வாஷ் பண்ணிட்டு வரேன். அன்னைக்கு வாங்கின இந்த டிசம்பர் இந்த கலரு பாத்துறா பிங்க். இன்னைக்கு 2 பூ பூத்துது. அந்த 2 பூ என் கொண்டையில வச்சேன். காஞ்சிச்சா இப்படிதான் தெரியல. இருக்கா? இந்த அழகா இருந்த அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பூ. இந்த மரம் என்ன மரம் பேர் ஞாபகம் வரல எனக்கு. என்னது? ஸ்ட்ராபெரியா ஸ்டெரியா தெரியல. இது பேர் அப்பா அதை தான் கேட்கணும். இது இப்போ வச்சாரு, இதை துளுக்க ஆரம்பிச்சிருச்சு. காய்க்கும் போது இது ஒன்று, இது ஒன்று. அந்த செம்பருத்தி இன்னொன்று மேலே இருக்கு. வாங்கின செடி மொத்தம் நல்லா இருக்குன்னு காட்டு. காசு கொடுத்து வாங்கினது. இதுப்பா இந்த என்னது நாகப்பழம் எங்கே ஒன்றும் முடிச்சிருக்கு சாப்பிட்டு போடுற இடத்துலலாம். அதனால தான் நாகமும் நிறைய வருதா? நாகம் வருதில்ல, அப்போ பார்த்தது தான். நம்ம தோல் உரிக்கும் போது எடுத்திய ஒரு ஃபோட்டோ. அதோட கண்ணால் பார்க்கவே இல்லை. உண்மையிலே எங்கே போச்சுன்னு தெரில. பாம்பே பார்க்கல. அன்றைக்கி மரத்தில் காமிச்சல ஒருத்தர், ஒரு குட்டி நல்ல பாம்பு. அது எங்கே போனாருன்னு தெரில. அவங்க பண்ணி எங்கன்னா சுற்றிட்டு இருப்பாங்க. தவளையை பிடிச்சிட்டு, பாம்பை பிடிச்சிட்டு, எலியை பிடிச்சிக்கிட்டு. அன்றைக்கி வாங்கின செடியில் மற்ற செடியெல்லாம் மாடியில் இருக்குது. இப்போ மாடியில் வந்து நாளைக்கு எப்படி இருக்குது இந்த செடிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ மாடி கொஞ்சம் நல்லா கிளியர் பண்ணி அழகுபடுத்தலான்னு இருக்கும். கொஞ்சம் என்னென்ன செடி வைக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு என்னென்ன செடி வைக்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் மாடி தோட்டம் இப்பவும் காமிக்கிறேன். ஃபுல்லாக ரெடி பண்ணி அழகானதுக்கப்புறமா காமிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.